தப்பு பண்ண. உங்க பார்வைதான் சரியில்லை. ஏதோ உண்மைன்னு தெரியாம இப்படி ஊருக்கு முன்னாடி அவரை நிக்க வச்சு அவர் மேல பழிய போட்டு அவரை அவமானப்படுத்தி இருக்கீங்க. இதே ஊருக்கு முன்னாடி அவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. மன்னிப்பு கேட்காம நான் உங்களை விட மாட்டேன். தம்பி, அந்த பொண்ணு சொல்றது சரிதான். சரியா தெரிஞ்சுக்காம நீ தான் பஞ்சாயத்தை கூட்டின. இப்படி ஒரு பிராது கொடுத்தா இந்த பையன் பேரு தானே கெட்டு போகும். மரியாதையா மன்னிப்பு கேளு. விட மாட்டோம். மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும். நீங்க சொன்ன பிராதல உங்களுக்கே முழு நம்பிக்கை இல்லைன்னா அப்ப அவன் மேல தப்பு இல்லைன்னு தானே அர்த்தம். அவன் மேல பழி சொன்னதுக்கு அவங்க கிட்ட மன்னிப்பு கேளுங்க. என்ன எதுவும் தப்பா நினைச்சிடாத. என்ன மன்னிச்சிருப்பா. என் புருஷன் ஏதோ புரிஞ்சுக்காம இப்படி பண்ணிட்டாரு. எங்களை மன்னிச்சிருமா. அப்புறம் என்னப்பா, பஞ்சாயத்து முடிஞ்சு போச்சு. எல்லாரும் கிளம்புவோம். ஐயா, நாங்க வரோங்க ஐயா. தானா, கைய கொடுமா, கைய கொடு. கலக்கிட்டியம்மா. அந்த ஆளை வக்கீல் மாதிரி டான் டான்னு கேள்வி கேட்டு அலற விட்டுட்டியம்மா. தானா, சூப்பர் தானா. உன் புருஷனுக்கு கிடைக்க வேண்டிய நியாயத்தை நீயே போராடி வாங்கி கொடுத்துட்ட. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஆமா, என்னமாமா கோச்சுட்டாரோ? சரி வாங்க போலாம். தானா, நாங்க போயிட்டு வரோம். வரோம், போயிட்டு வரோம். ஏங்க, மொத்தமா சொதப்பிட்டாங்க. அந்த தனா பொண்ணு புத்திசாலித்தனமா பேசி காரியத்தை சாதிச்சிட்டா. அவ ரகுராம் ரத்தமாச்சே. இந்த தடவை நான் தோத்துட்டேன். அந்த படுபாவி நம்ம 2 பேத்தையும் போட்டு கொடுக்காம இருந்தானே. சாமி செஞ்ச புண்ணியங்க. வாங்க போலாம். தனா, அம்மா. தனா, சந்தோஷமா இருக்குடா. கதிரை விட்டு கொடுக்காம அவனுக்காக நின்னு பேசின பாரு. அத பாக்குறப்ப பெருமையா இருந்தது. நான் உங்க பொண்ணுமா. அப்பாவை என்னைக்குமே நீங்க விட்டு கொடுக்க மாட்டீங்க. நான் மட்டும் வேற எப்படி இருப்பேன்? கொஞ்ச நேரத்துல எனக்கு பெரியப்பாவை பார்த்த மாதிரியே இருந்தது. கதிர், உன் வைஃப் ஒருத்தி போதும். உனக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் உன்னை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துருவா. தனா, என்ன என்னாச்சு? தேங்க்ஸ் தனா. இதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்ற? இல்ல தனா, நான் கொஞ்ச நேரத்துல பயந்தே போயிட்டேன். ஏன்? எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. திடீர்னு என் மேல இப்படி ஒரு பழிய போட்டு ஊரு முன்னாடி பஞ்சாயத்துல நிக்க வச்சுட்டாங்க. எல்லாமே முடிஞ்சது. மாமா கண்ணுக்கு நான் இன்னும் கெட்டவனாதான் தெரிய போறேன். நம்மள இதுக்கு மேல ஏத்துக்கவே மாட்டேன்னு நான் பயந்து எனக்கு தண்டனை கொடுக்க போறாங்க.
இனிமே நான் உன்னை பார்க்கவே முடியாது. எல்லாமே முடிஞ்சதுன்னு நினைச்சேன் தானா. ஏ, எதுக்கு இவ்வளவு ஃபீல் பண்ற? இல்லை தானா, நீ பஞ்சாயத்துக்கு வந்து நீ அப்படி பண்ணியான்னு என்ன ஒரு வார்த்தை கூட கேட்கல. அது எப்படி நான் உன்னை கேட்பேன்? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? ஊருக்கு முன்னாடி என் மானத்தையும் காப்பாத்திட்டு ரகுராமோட பொண்ணுங்கிறதையும் நீ நிரூபிச்சிட்ட. ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நான் உன்னோட ஒய்ஃப்டா, நீ என்னோட ஹஸ்பண்ட். உனக்கு ஒண்ணுனா நான் தான் வருவேன். எங்கேயும் என்னைக்கும் உன்னை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அதனாலதான் நான் உன்னை எதுவுமே கேட்கல. இந்த உலகத்துல உன்னை யாரு தப்பு சொன்னாலும் நான் நம்பவே மாட்டேன். எனக்கு உன் மேல அவ்வளவு நம்பிக்கை இருக்கு. நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத. உன் கூட நான் இருக்கேன். எப்பவுமே உனக்காக நான் இருப்பேன். சரி வா, நீ மதியானம் கூட சாப்பிட வரல. உனக்காக நான் ஸ்பெஷலா சமைச்சு வச்சிருக்கேன். வா சாப்பிடலாம். தானா, எனக்கு எதுவும் வேண்டாம். ஏன்? எனக்கு பசிக்கல. இன்னைக்கு நடந்த விஷயம்லாம் நினைச்சாலே கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு. ஏன் அதையே நினைச்சிட்டு இருக்க? அதெல்லாம் மறந்துரு. சாப்பிடவா? இல்லை தானா, எனக்கு உடம்பு வேற கொஞ்சம் டயர்டா இருக்கு. நான் போய் தூங்குறேன். என்ன சாப்பிடாம தூங்குறேன்னு சொல்ற? எனக்கு பசிச்சா நானே எழுந்து சாப்பிட்டுக்கிறேன். சரி இரு. படுத்துக்கோ. எனக்கு உன் மடியில படுத்து தூங்கணும் போல தோணுது. நான் உன் மடியில படுத்துக்கிட்டுமா? சரி. அண்ணே, எப்படின்னு இருக்கீங்க? நீ எப்படிமா இருக்க? உன்னை தனியாக விட்டுட்டு போயிட்டோமேனு தான் எனக்கு கவலையாக இருந்தது. நம்ம குடும்பத்தை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டாங்கல்ல. மேடம், இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வரும்போது நான் சொல்றேன் மேடம். அப்ப பார்த்து பேசிக்கலாம் மேடம். சரிங்க சார். எப்படியோ நல்லபடியா வெளியில கூட்டிட்டு வந்துட்டீங்க. ரொம்ப நன்றி சார். அப்ப நான் வரேன் மேடம். சார் வரேன் சார். போயிட்டு வரேன். கார்த்தி, உள்ள ரொம்ப கஷ்டப்பட்டியாடா? இதெல்லாம் எனக்கு ஒரு கஷ்டமாவே தெரியல அத்தை. ஆனா அந்த கதிர்கிட்ட நான் தோத்து போயிட்டேன். அதான் என்னால தாங்கிக்க முடியல. என்னையும் அப்பாவையும் ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க. அவங்க யாரையும் சும்மா விடக்கூடாது. அந்த ரகுராம் குடும்பம் நமக்கு பல கொடுமையை பண்ணியிருக்காங்க. முதல்ல உன் வாழ்க்கையை அழிச்சு
உன்னை இத்தனை வருஷமா தனி மரமாக்குறாங்க. இன்னைக்கு என் பையனுக்கு அவன் பொண்ணை கட்டி கொடுக்குறேன்னு சொல்லி ஊருக்கு முன்னாடி நம்மளை அவமானப்படுத்தினான். இப்போ எங்க 2 பேரையும் ஜெயிலுக்கு போயிட்டு வர வச்சுட்டான். அந்த குடும்பம் மட்டும் சந்தோஷமா இருக்குல்ல? இந்த ஊர்ல நமக்கு இருந்த மரியாதை போயிடுச்சுன்னு திரும்பவும் அந்த ரகுராம் ஊர் தலைவர் ஆயிட்டான். எப்படிமா? நம்ம கையை மீறி எல்லாமே நடந்துகிட்டு இருக்க. ரகுராம் அவமானப்படுத்த அந்த கதிரை வச்சு ஒரு சின்ன திட்டம் போட்டேன். ஆனா அதுலயும் தோத்து போயிட்டேன். அந்த குடும்பத்தை நாம சும்மா விடக்கூடாதுமா. அவங்க யாரும் நிம்மதியா இருக்க கூடாது. விட மாட்டேன்னு உங்க 2 பேரையும் ஜெயிலுக்கு போக வச்சாங்கல்ல, ஒவ்வொரு நிமிஷமும் அவங்களுக்கு அடி விழுந்துகிட்டே இருக்கும். அந்த குடும்பம் நிம்மதியாவே இருக்க கூடாது. ஜானகியை ஜெயிலுக்கு அனுப்பி அந்த குடும்பத்தை பழி வாங்கலாம்னு நினைச்சோம். ஆனா அந்த மாயா தான் கடைசி நேரத்துல வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டான். அவ இருக்கிற வரைக்கும் நம்மளால எதையுமே செய்ய முடியாதுமா. உண்மைதான். என்ன பண்ணாலும் அந்த குடும்பத்தை காப்பாத்துறேன்னு அவ வந்து குறுக்க நிக்கிறான். அவளுக்கு சீக்கிரம் ஒரு முடிவு கட்டணும். எனக்கு மத்த யார பத்தியும் கவலை இல்லாத. அந்த கதிரையும் தனாவையும் நான் சந்தோஷமா வாழ விட மாட்டேன். நாம நினைச்சதை நடத்துறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் கார்த்தி. அவங்க யாரையுமே நான் சும்மா விட போறதில்ல. சரி வாங்க போலாம். வாங்கப்பா. ஐயா வணக்கம் ஐயா. வாங்கய்யா. வணக்கம். வாங்க. எதிர்பார்த்து காத்துக்கிட்டு உங்களை பார்த்ததுல ரொம்ப நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷங்க ஐயா. வாங்க உள்ள போலாம் வாங்க. தனா வா வா. எப்படி இருக்கடி? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். இப்பதான் உன் அம்மா அப்பா வந்தாங்க. அப்படியா? எங்க இருக்காங்க? உள்ளதான் இருக்காங்க. சரி நீ வா. வா தன்னா. அதோ இருக்காங்க பாரு உன் அப்பா அம்மா. சரி நீங்க பேசிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். தனா, கதிரு, நீங்க 2 பேரும் இங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். அத்த, உங்களை பார்க்கணும் தானே சொல்லிக்கிட்டே இருந்தேன். கரெக்டா நீங்களும் இங்க வந்துட்டீங்க. தனா, நீ இல்லாம அந்த வீடு ஒரு மாதிரியா இருக்குடா. எங்க திரும்பினாலும் உன் ஞாபகமாவே இருக்கு. எனக்கும் உங்க ஞாபகமாவே இருக்குமா. முக்கியமா அப்பாவை தான் ரொம்ப மிஸ் பண்றேன். நான் ஒரு நாள் கூட அவர்கிட்ட பேசாம இருந்ததே இல்லை. ஐயா நீங்க உட்காருங்க ஐயா. வர்றவங்க எல்லாம் வரவேத்துட்டு வரேன். இருந்து சாப்பிட்டு தான் போகணும். அங்க பாத்தியா புவனா, குடும்பமா சேர்ந்து சந்தோஷமா ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க. தனித்தனியா தானே வந்திருக்காங்க. அவங்க பேசிக்கிறத பார்த்தா சீக்கிரமா ஒண்ணு சேர்ந்துருவாங்க போல. அதுக்கு மட்டும் நான் விட மாட்டேன். இந்த ஃபங்க்ஷனை விட்டு போகும்போது ரகுராம் தலை குனிஞ்சு தான் போவான்.
சரி, நீங்க பேசிட்டு இருங்க. நான் ஏதோ இங்கதான் இருக்கேன். சரி வந்துடுறேன். ஏங்க, நம்ம தனா வந்திருக்காங்க. விசேஷம்னா நிறைய பேர் வரதான் செய்வாங்க. நாம வந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு போலாம். என் ஃப்ரெண்டோட தங்கச்சி தான் இந்த பொண்ணு. எனக்கு எப்படி வளர்ந்துருக்கா பாரு. அதுக்கு நான் முதல்ல அவங்கள சின்ன வயசுலயே பார்த்துருக்கணும்ல. எனக்கு இங்க யாரையுமே தெரியாது. அதான் நீ மட்டும் போன்னு சொன்னேன், கேட்கவே இல்லை. ஹலோ, மேரேஜ்க்கு அப்புறம் எந்த ஃபங்க்ஷனா இருந்தாலும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து தான் வரணும். புரிஞ்சுதா? கிளம்ப போறாங்க போல இருக்கு. இப்ப என்ன பண்ண போற? நடக்கும்போது உங்களுக்கே புரியும். என்ன ரகுராம், பொண்ணுக்கு எப்படியும் ஒரு 10 பவுன்ல நகை போட்டிருக்க போல இருக்கு. இப்ப அதுல உனக்கு என்ன பிரச்சனை? நல்ல விஷயம்தான். ஆனா ரகுராம், நீ ஊர் தலைவர். உன்கிட்ட யாராவது ஏதாவது கேட்டா இல்லைன்னு சொல்லாம அள்ளி கொடுப்ப. ஊர்ல அப்படி ஒரு நல்ல பேரு. ஆனா ஊருக்கு மட்டும் நல்லது செய்யற நீ வீட்ல அப்படி இல்லையே. இது ஓரவஞ்சனை இல்லையா? ஏய், என்ன உளறிட்டு இருக்க? அவரு எப்பவுமே எங்கேயும் ஒரே மாதிரி தான் இருப்பாரு. உன்ன மாதிரி உள்ள ஒரு ஆளா வெளிய ஒரு ஆளா வேஷம் போட்டது கிடையாது. ஆனா இப்போ ஊருக்கு முன்னாடி நல்லவர் வேஷம் போடுறாரு. ஊராம் பொண்ணுக்கு தங்க நகை போடுறீங்க. ஆனா நீங்க பெத்த பொண்ணுக்கு ஒன்னும் செய்யாம வீட்டை விட்டு துரத்தி விட்டுருக்கீங்களே. அதானே, உங்க பொண்ணுக்கு சீர்வரிசனை எதுவுமே செய்யலே. அவ புருஷன் கூட தான் வாழுவேன்னு சொன்னது உங்களுக்கு பிடிக்காம வீட்டை விட்டே விரட்டிட்டீங்க. இது ஓர வஞ்சனை தானே? என்னய்யா ஐயாவை எப்படியெல்லாம் பேசுறீங்க? இதெல்லாம் கேட்கறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? உயிரோட இருக்கிற பையனை செத்துட்டான்னு சொல்லி நாடகம் ஆனீங்கல்ல, நீங்க பேசுறீங்களா? ஐயா முன்னாடி நிக்கிறது கூட உங்களுக்கு எல்லாம் தகுதி கிடையாது. அது அவங்க குடும்ப விஷயம். ஆனா அவங்க சொல்றதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. ரகுராமையா பொண்ணு இப்ப வீட்டை விட்டு ஓடி போயிடுச்சு. அவங்க சீரனை எதுவும் கொடுத்து விடலையே. அப்ப அவங்க சொல்றது சரிதானே? அவர் பொண்ணு பெரிய போட்டிகளை கலந்துக்கிட்டு ஜெயிச்சது காரணமே எங்க ஐயா தான். அதெல்லாம் அவர் வீட்டுக்குள்ள இருந்த வரைக்கும். அவ வாழ்க்கையை தேடிட்டு போகும்போது அவளுக்குன்னு இவங்க எதுவுமே செய்யலையே. அவரு தான் பொண்ணையும் மாப்பிள்ளையும் வீட்டை விட்டு அனுப்பிட்டாரு. அவங்க வெளியில போய் வாழ்றதுக்கு ரகுராம் ஏதாவது சீர் கொடுத்தாரா? இல்ல ஏதாவது ஒரு வசதி தான் பண்ணி கொடுத்தாரா? தான் பொண்ணுக்கு எதுவுமே பண்ணல. ஆனா ஊர்ல மட்டும் இவருக்கு பெருமை. நிறுத்துறீங்களா? எங்க அப்பா அம்மாவை கேள்வி கேட்கறதுக்கு நீங்க யாரு? உங்களுக்கு என்ன எங்க மேல அக்கறை? அவளுக்கு உன் மேல அக்கறை எல்லாம் இல்லதனா. நம்ம குடும்பத்து பேரை கெடுக்கணும், அதான். இங்க பாருங்க, நான் என் அப்பா கிட்ட இருந்து எதையும் எதிர்பார்க்கல. நீ சின்ன பொண்ணு, அப்படிதான் பேசுவ. உங்க அப்பா அம்மா தானே உனக்கு பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணணும்.
அதை விட்டுட்டு இங்க வந்து ஊர்க்காரங்களுக்கு மட்டும் அள்ளி அள்ளி கொடுத்து நல்ல பேர் வாங்குறாரு. இதெல்லாம் என்ன ஊருக்காக நடிக்கிறார் தானே? ஒருவேளை சொத்து வெளியே யாருக்கும் போகக்கூடாதுன்னு ரகுராம் நினைக்கிறாரு போல. எல்லாத்தையும் அவரே ஆண்டு அனுபவிக்கணும்னு அவருக்கு ஆசை. இந்த பாருங்க, சும்மா தேவையில்லாம இங்க பேசிட்டு இருக்காதீங்க. நீங்க பண்ண வேலைக்கு ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க. ஒழுங்கா இருந்துக்கோங்க, இல்லைன்னா நடக்கிறதே வேற. இவங்கள சொல்லி என்னென்ன பண்றது? ரகுராம்க்கு அவர் பொண்ணுக்கு எதுவும் செய்யறதுல விருப்பம் இல்ல. ஆனா வெளியில அப்படி இருக்க முடியாது. அதான் இந்த மாதிரி விசேஷத்துக்கெல்லாம் வந்து நகநட்டெல்லாம் போட்டு நல்ல வேஷம் போடுறாரு. இத ரெட்ட வேஷம்னு சொல்லாம வேற எப்படி சொல்றது? ஜானகி, வா போலாம். பதில் பேசாம போறாரு பாத்தீங்களா உங்க தலைவரு? குற்றமுள்ள மனசு, அதான் குத்துது. ஊருக்கு தான் வள்ளல், ஆனா அவர் பொண்ணுக்காக எதுவுமே செய்யாத ஒரு தகப்பன். இதுதான் அவர் லட்சணம். பாத்துக்கோங்க. தனா, இதுங்கிட்ட எல்லாம் பேசி நம்ம மரியாதை கெடுத்துக்க வேண்டாம். வா போலாம். அண்ணா, எப்படி இந்த மாதிரி பாக்குற இடத்துல எல்லாம் அந்த ரகுராமவையும் ஜானகியும் அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கணும். இனிமே அவன் எந்த விசேஷத்திலையும் தலை காட்டவே முடியாது. ஏய், என்ன கண்ணு தெரியலையா? ஏன் அப்படி தட்டி விட்ட? தட்டி விடுவேன். என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்?